ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் அறுவடை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னுட்டு. இதை பாருங்கள், இது வந்து என் மாடி தோட்டத்திலேயே வளர்ந்து அறுவடை பண்ண கருவேப்பிலைங்க. இந்த கருவேப்பிலை செடி வந்து நானாக எடுத்துகிட்டு வந்து நடலாம் இல்லைங்க. இது என் மாடி தோட்டத்தில் குருவிகள் வந்து எச்சமில் வந்து வளர்ந்ததுங்க. நல்லா சூப்பராக வளர்ந்து வருதுங்க. எந்த வித பூச்சி தாக்குதல் இல்லாமல். இதுக்கு எதுவும் ஸ்பெஷல் கேர்லாம் நான் பண்ணுறது இல்லைங்க. நார்மலாக எல்லா செடியும் பார்த்துக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிறது. இது மாட்டு எருவும் அரிசி கழுவின தண்ணிங்களும் கொஞ்சம் அடிக்கடிக்கு கொடுப்பேங்க. அப்புறம் பூக்கள் கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கேங்க. பூக்கள்லேயே வந்து மல்லி 2 வகையான மல்லி கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கேன். இது வந்து செண்பகப்பூ வெரைட்டிங்க. இது ஹைப்ரிட்டு. இது வந்து நல்லா வெண்ணிலா எசன்ஸ் மாதிரி ஸ்மெல் வருங்க. நல்ல மணமாக இருக்குங்க. அப்புறம் பூக்கள் ரோஸ் வந்து இது நாட்டு ரோஜாங்க. பதியம் போட்டு வளர்த்ததில் இதில் பூக்கள் பூத்துட்ருக்கு. கொஞ்சம் மிளகா அறுவடை பண்ணியிருக்கேங்க. அப்புறம் வந்து இது பாரிஜாத பூக்கள் ஒரு பூ பூத்துருக்கு. அப்புறம் சம்பிங். இதுதான் மாடி தோட்டத்தில் அறுவடை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.